நான் தெரியாம கேட்கிறேன். அவன் மாசமா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவன் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆனாலாம் எதுவும் இல்லப்பா. தப்புதான் தப்புதான், அதோட எல்லாமே முடிஞ்சுது. விட்டுருப்பா. வயசு விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, வேற விஷயத்துலன்னு அவன் சொன்ன எல்லா பொய்யும் நான் மறந்துடுறேன்ப்பா. அவன் சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் ஜெயில வச்சா பாருங்க, அதை நான் என்னைக்கும் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கெல்லாம் யாருமா காரணம்? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது அந்த பொண்ணுதான காரணம். அதெல்லாம் யோசிச்சு நான் எத்தனை நாள் தூங்காம சின்ன விஷயத்துக்கு உன்னை ஏமாத்திட்டாரு. அந்த வாரம் கொடுக்கறதா சொன்ன சரக்க அடுத்த வாரம் கொண்டு வந்தா அவர் மேல வச்சு இந்த நம்பிக்கை போயிடுச்சுடா. நம்பிக்கை இல்லாத இடத்துல வியாபாரம் பண்ணவே நீங்க அந்த நம்பிக்கை முக்கியம் இல்லையாப்பா? எனக்கு மயில் மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. அவ பாசமா இருக்கிறான்னு சொல்லிட்டு கஷ்டம்டா. ஏமா இந்த மாதிரி குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்க, நீ பாத்துக்க வேண்டியமா? இது பாருங்க, உன்னால முடியலன்னு சொல்லி நீ மயிலோட சேர்ந்து வாழறதுக்கு யோசிச்சிருப்பியோ? சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே கையில் எடுத்து சாப்பிட்டு சுடுது, அது சுடுது, அதனால ஓப்பன் ஆகிடக்கூடாதுன்னு அதை வச்சிருக்கு. நல்லா